எனக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 21 செஞ்சுரில ஏஐ ரூல் பண்ணிட்டுருக்கு இந்த செஞ்சுரிய. ஸோ இந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ப வந்து நம்மளோட பிள்ளைங்க எடுத்த மார்க்க வந்து பெருசா பேசுறது, அந்த மார்க்க வச்சு ஒரு ஸ்டூடண்ட்டையும் இன்னொரு ஸ்டூடண்ட்டையும் கம்பேர் பண்ணி அவங்களோட டேலண்ட்ட வந்து ஈக்குவலைஸ் பண்றது ரைட்டா? எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு. நான் ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருந்தேன். அதுல ஜாப்பனீஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப வைஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கிளவரா இருப்பாங்க. ஏன் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி கிளவரா இருக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த ஆர்டிக்கிள டீப்பா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஆர்டிக்கிள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான், நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்னமும் இப்படியே இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த 21 செஞ்சுரிலயும் மார்க்க கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டூடண்ட்னுடைய டேலண்ட்டையும், இன்னொரு ஸ்டூடண்ட்னுடைய டேலண்ட்டையும் வந்து பேசிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோல ஜாப்பனீஸ் ஸ்டூடண்ட் வந்து எதனால ரொம்ப வைஸான பீப்பிளா இருக்காங்க, நம்ம எதுல லேக் ஆகுறோம், அத நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு, நம்ம ரொம்ப வைஸஸ்ட்டா ஆகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஜாப்பனீஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 4த் கிரேட் வரைக்கும் ஜாப்பனீஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கிடையாது. நெறைய லைஃப் லெசன்ஸ் வந்து நல்லா கத்துப்பாங்க. 4த் கிரேட் வரைக்கும் எக்ஸாம்ன்ற ஒரு டென்ஷன அவங்களுக்குள்ள நம்ம வந்து திணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ல அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கீனா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, ரெஸ்பெக்ட். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அதே மாரி ஈக்குவலா எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் மூலியமா இவங்க வந்து ரொம்ப ரிச்சா இருக்காங்க. இவங்க வந்து ஃபைனான்ஷியல் லெவல்ல கொஞ்சம் லோவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் ஒரு மாரி ட்ரீட் பண்றது, இன்னொருத்தர இன்னொரு மாரி ட்ரீட் பண்ற அந்த ஒரு பாகுபாடு எதுவுமே இல்லாம, எல்லாருமே ஈக்குவலா பார்ஷியாலிட்டி ஃப்ரீயா வந்து அவங்க ட்ரீட் பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டையுமே. அதே மாரி எல்டர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்தே சொல்லி தராங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாரி இன்னொருத்தவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. உனக்கு எங்கேயாச்சும் கீழ ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சுச்சுனாலும், உன்னோட பேரண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் குடுக்குறதோ, இந்த மாரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய அந்த பிள்ளைங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே அத வந்து இம்ப்ளிமெண்ட் சொல்லி தர்றது மட்டும் இல்லாம, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க பண்ணக்கூடிய விஷயம், இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கத்துக் குடுக்குறாங்க. இண்டிபெண்டன்ட்டா அவங்களோட வொர்க் எல்லாம் எப்படி பண்ணணும், ஸோ இன்னொருத்தரோட ஹெல்ப் கேட்காம அவங்களோட வொர்க் எல்லாமே அவங்களே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அத ப்ராப்பரா கத்துக் குடுக்குறாங்க. பட் இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 லேக்ஸ், 3 லேக்ஸ், 5 லேக்ஸ்ன்னு குடுத்து நெறைய ஸ்கூல்ஸ் பார்த்துருக்கேன். பேக்க கூட பிள்ளைங்கள கேரி பண்ண விடாம பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்க கேர் டேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த கேர் டேக்கர்ஸ் கிட்ட பேக் குடுத்து, பிள்ளை பேக் வெயிட்ட கூட தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. பட் அவங்களோட குட்டி குட்டி வொர்க் எல்லாமே அவங்களுக்கு பண்ண தெரியணும். சப்போஸ் பேரண்ட்ஸ்னுடைய ஆப்சன்ஸ்லயுமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா, அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? என்னோட வொர்க் இது. நெக்ஸ்ட் இத நான் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஆச்சும் இருக்கணும். இதெல்லாமே டே டு டே லைஃப்ல பிராக்டிஸா வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் ஆகும். நம்ம எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டே இருந்தோம்னா, பிள்ளைங்க வந்து ப்ராப்பரா வளரவே மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இன்னொருத்தவங்க கூட டிபெண்டன்ட் ஆயே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கிளாஸ் ரூம, அவங்களோட அந்த வெராண்டா அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா, நீட்டா அவங்களே வந்து கிளீன் பண்றாங்க. ஸோ கிளீன் பண்றது மட்டும் இல்லாம, இத ஒரு டீமா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டீம்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடண்ட் ஒவ்வொரு வொர்க்க வந்து எடுத்து அத ப்ராப்பரா பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு டீமை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த டீமுக்குள்ள உள்ள ஸ்டூடெண்ட் கூட எப்படி கோஆப்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கணும்ன்றது எல்லாமே அந்த சின்ன வயசுலயே அவங்க வந்து கத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த வயசுலயே கத்துக்கும் போது தான் நம்மளோட பிள்ளைங்க வந்து ஃபியூச்சர்ல கொலாபரேட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து பண்ணி முடிப்பாங்க. இதெல்லாமே அந்த ஸ்கூலிங்லேயே அவங்க கத்துக்கும் போது, ஏன்னா அந்த ஒரு 14 to 16 இயர்ஸ்ல தான் ரொம்ப ஆக்டிவா கான்சன்ட்ரேஷன் லெவல், எனர்ஜி லெவல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு இதெல்லாமே கத்துக் கொடுக்கும்போது, இது எல்லாத்தையுமே அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல அவங்க கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே ப்ராப்பரா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல. நெக்ஸ்ட் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், என்வாயன்மெண்ட்டை ப்ராப்பரா நம்ம தான் கன்சர்வ் பண்ணணும். நம்ம தான் ப்ராப்பரா வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இதையும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசனா, வேல்யூபிள் லெசனா அவங்களுக்கு வந்து டீச் பண்றாங்க. எங்கேயும் குப்பை போடக்கூடாது. நம்ம வீட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ப்ராப்பரா அவங்களுக்கு குடுத்துட்டு வரும்போது, அவங்களோட கண்ட்ரிய அவங்க வந்து ப்ராப்பரா கிளீனா வச்சிருப்பாங்க. அவங்களோட பிளேஸ அட்லீஸ்ட் அவங்களோட பிளேஸ அவங்களோட சுத்தி உள்ள பிளேஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னாலே
மார்க் பேஸ்டு, நான் மார்க் வாங்கிட்டா போதும், ஒரு டிகிரி வாங்கிட்டா போதும், எனக்கு வேலை கிடைச்சிரும். அது கிடையாது. எஜுகேஷன்றது நாலேட்ஜ். நம்ம படிக்கிறத நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்ல நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், மத்தவங்களுக்கு எப்படி யுட்டிலைஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து ப்ராப்பரா பார்க்கணும். ஸோ இதை ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ப்ராப்பரா வந்து யுட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ கிரேட்ஸ்ன்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கெயின் ஆயிருக்கு, இதை தான் வந்து ப்ராப்பரா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சொல்ல போறது, எல்லாரோட லைஃப்லயுமே இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ அவங்களுக்கு வந்து பொலைட்னஸ் அண்ட் பங்க்சுவாலிட்டியை சின்ன வயசுலேருந்தே சொல்லி தராங்க. இந்த பொலைட்னஸ், பங்க்சுவாலிட்டி, எல்லார்கிட்டயும் ரொம்ப பொலைட்டாக கைண்டாக நடந்துக்கணும். வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், உனக்கு பிடிக்கலனாலும் பொலைட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து நகரணும். இந்த பொலைட்னஸை அவங்களுக்குள்ள வந்து வர வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பங்க்சுவாலிட்டி. ஸோ எதை எடுத்தாலும் ப்ராப்பராக ஆன் டைம்குள்ளே முடிக்கணும், ஆன் டைம்குள்ளே ரீச் ஆகணும். ஸோ இதெல்லாமே அவங்க ஸ்கூல்லேயே கற்றுக்கும் போது, ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவங்களோட ஃப்யூச்சரில் அந்த ஆன் டைமில் முடிக்கிறது, டெட்லைன்குள்ளே முடிக்கிறது, ப்ராப்பராக சொன்ன டைமுக்கு அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறது, ப்ராப்பராக சொன்ன டைமுக்கு அங்கே போய் ரீச் ஆகுறது, இது எல்லாத்தையுமே வந்து அந்த பங்க்சுவாலிட்டியை வந்து அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃப்ளரிஷ்டாக செரிஷ் ஆவாங்க. இதெல்லாமே அவங்க ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது மூலயமா ஸோ பிள்ளைங்களோட அந்த ஸ்டடீஸை, நான் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ற எண்ணமே இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆப்வியஸாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள ஹையராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி, ஓவரால் டெவலப்மெண்ட் இதெல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த பங்க்சுவாலிட்டி எல்லாம் கற்றுக்கிறது மூலிமா அவங்களோட அட்டெண்டன்ஸ் ரேட் எல்லாமே 100% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ரொம்ப வைஸாக கிளவராக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்சைட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.